வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எல்ஜி டாப் லோட் வாஷிங் மிஷினோட போர்டு தான். இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா இன்லெட் வால்வில் கண்டினியூஸாக தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா டிசி இன்லெட் வால்வு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கம்ப்ளைண்ட் என்ன இருந்ததுன்னா நம்ம செக் பண்ணும்போது இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். அந்த டிசி இன்லெட் வால்வுக்கு ஒரு 13 வோல்ட்டை ஷிஃப்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்கும். அந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோட நம்பர் K702. இந்த டிரான்சிஸ்டர் தான் ஃபெயிலியர் இருக்குது. அதுக்கு வேறு போட்டாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 3 பின் இருக்கும். 3ல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பேஸு, நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலெக்டர், கீழே இருக்கிறது எமிட்டர். ஸோ எமிட்டரும் கலெக்டரும் ஷார்ட் ஆகிடுச்சு. எமிட்டரும் கலெக்டரும் ஷார்ட் ஆனதுனால டேரெக்டாக நமக்கு பவர் சப்ளை இன்லெட் வால்வுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதனால் தண்ணி கண்டினியூஸாக ஊற்றிட்டு இருக்கு. ஸோ அது சேஞ்ச் பண்ணோடனே ஃபால்ட் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன், செக் பண்ணி பார்த்துருவோம். அதாவது டிசி இன்லெட் வால்வுன்றதுனால நான் நம்மளோட ஒயரிங் கிட்டில் கொடுக்காம, டிசி இன்லெட் வால்வுன்றதுனால நம்ம ஒயரிங் கிட்டில் கொடுக்காம அதுக்கு பதிலாக ஒரு ஃபேன் போட்டிருக்கேன், 12 வோல்ட் ஃபேனு. ஸோ இதுக்கு 12 வோல்ட் என்ட்ரி ஆச்சுனால டிசி இன்லெட் வால்வு ஆனுன்னு அர்த்தம். ஸோ நான் இதை போட்டுட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் ரைட் எல்லாமே நம்ம ஒயரிங் கிட், நம்ம கிட்லேயே காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணியாச்சு. டேரெக்டாக நான் வாட்டர் லெவல் கொடுக்காம அப்படியே ஸ்டார்ட் கொடுக்குறேன். லெஃப்ட் ரைட்டை செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இன்லெட் வால்வ் ஆன் ஆகணும். அதாவது லெஃப்ட் ரைட்டை செக் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஆஃப் ட்ரெயின் முதல்ல ஆன் ஆகணும். ஆஃப் ட்ரெயின் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இன்லெட் வால்வு ஆன் ஆகணும். அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ ரைட் ஒர்க் ஆகுது. இப்போ ஆஃப் ட்ரெயின் ஆன் ஆகணும். ஆஃப் ட்ரெயின் ஆன் ஆகிடுச்சு. இப்போது இதுதான் இன்லெட் வால்வு, ஃபேன் ஆன் ஆகணும். இப்போது ஃபேன் ஆன் ஆகிடுச்சு. அப்போது டிசி இன்லெட் வால்வும் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே ஓகே தான். இப்போ பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணால் நிற்கணும். ஓகே, ஃபேன் நின்றுச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இன்லெட் வால்வு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். டேரெக்டாக வாட்டர் லெவல் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்த உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ரெயின் ஆன் ஆகிட்டு இன்லெட் ஆன் ஆகணும். ஆஃப் ட்ரெயின் ஆன் ஆகிடுச்சு, இன்லெட்டும் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ ஸ்பின் போட்டு காமிச்சிடுறேன். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு, ஸ்பின் கொடுத்துருக்கேன், ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆஃப் ட்ரெயின் அண்ட் ஃபுல் ட்ரெயின் ரெண்டுமே ஆன் ஆகணும். ரெண்டுமே ஆன் ஆகுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரீன் லைட்டு, ரெண்டுமே ப்ளூ மாதிரி தெரியுது. ஸோ லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆன் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ அந்த பக்கத்தில் லைட் எரியவும் நமக்கு கலர் கரெக்டாக தெரியுது. ஸோ ப்ளூவும் பார்த்தீங்கன்னா க்ரீனும் எரியுது. ஆஃப் ட்ரெயின் ஒன்று, ஃபுல் ட்ரெயின் ஒன்று, ஸ்பின்னும் நமக்கு விட்டு விட்டு ஆன் ஆகுது. அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 6க்குலாம் வரும்போது நமக்கு கண்டினியூஸாக ஃபுல் ரொட்டேஷனில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஃபால்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. செக் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸ்பின்னும் நல்லாயிருக்கு, வாஷும் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பிசிபி ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கிட் மூலமாக கொடுத்து ஆன் பண்ண வைக்கிறதுலேருந்து எல்லாமே டீப்பாகவே கிளாஸ் இருக்கும். நீங்கள் ஒர்க்கு கற்றுக்க முடியலன்ற மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம். இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பிசிபி ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.